இன்றைக்கி முக்கியமான எளிமையான ஒரு பயிற்சி முறை தான் பார்க்க போகிறோம். அதாவது பிள்ளைகளா உங்களுக்கு வந்து சரியாக படிக்க முடியலையா, ஞாபக மறதி அதிகமாக இருக்கா, உங்களுக்கு அதிகமாக டென்ஷன்கள் இருக்கா, அதே போல் பெரியவங்களுக்கு அதிக அளவு டென்ஷன் கோபம் இதெல்லாம் வருதா, அதுமாரி பெரியோர்களே உங்களை குடும்பத்தில் யாரும் மதிக்க மாட்டுறாங்களா, இதற்காக ஒரு எளிய ஒரு சிறப்பான பயிற்சி முறைகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முக்கியமாக இந்த சேனலை யோகி சிவயோகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் பணம் நினைக்கிட்டோம். ஏன்னா இது உங்களுக்காக தான் ஒன்று ஒன்றும் பதிவு போட்டுட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது உங்களுக்கான எல்லோருக்கான ஒரு பதிவு. அதேமாதிரி தாய்மார்களுக்கான ஒரு நல்ல பதிவு. இந்த பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா, ஜபம் அது எப்படி செய்கிறது, அதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஹிந்து தர்மத்தில் வந்து 5 படிகள் இருக்குது. 5 படிகள், அதாவது ஒரு மனிதன் வந்து 5 படிகளை கடந்து செல்லணும். அது முதல் படி எதுனா என்ன, முதல் படி வந்து பக்தி, 2வது படி ஜபம், 3வது படி தியானம், 4வது படி ஞானம், 5வது படி முக்தி. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பக்தி முத்தினா ஜபம், ஜப முத்தினா தியானம், தியான முத்தினா ஞானம், ஞான முத்தினா முக்தி அப்படின்னு. இந்த படிநிலை தான் வந்து ஒரு ஸ்டெப்பை நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். ஒரே படியில் காலத்தை ஃபுல்லாக விரயமாக்கக்கூடாது. முதல்ல எப்படின்னா வந்து ஒரே மந்திரங்களை மாலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், 108 அல்லது அது பாதி 54 இது மாதிரி செய்கிறது கடமையாக வச்சுக்கணும். அடுத்த நிலைன்னா தியானம், அதுக்கு அடுத்த நிலை ஞானம். ஞானம்ன்றது வந்து சமநிலை பாவனை, முதிர்ந்த அறிவு, எதையும் ஈக்குவலாக எடுத்துக்கிறது, இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றியை தோல்வி, அதில் பகுத்து ஆராயிறது, உண்மையா பொய்யா அப்படி பகுத்து ஆராயிரம் தன்மை, இதில் வந்து ஞானம். முக்தின்றது ஜீவன் முக்தர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவன் எப்படின்னா மேம்பட்ட நிலை, அது அறிவு தன்மையிலையும் குணத்திலையும் எல்லாத்தையும் மேம்பட்ட நிலையாது, அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி. அவன் எல்லாத்தையும் வந்து கற்றுத்தேர்தவனாக இருப்பான், சமநிலை பாவனையோடு இருப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான், அதுமாதிரி ரொம்ப புத்தி கூர்மையோடு இருப்பான். இதெல்லாம் முக்தி நிலையோட அந்த அறிகுறிகள். இந்த காலத்தில் முக்தின்றது இறந்த பிறகு முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்கும்போது ஜீவனோடு இருக்கும்போது புத்தி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்துலேயும் மேம்பட்ட நிலையை அடையதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பக்தி, பக்தி 2 விதமாக இருக்கு. குரு பக்தி, இறை பக்தி. இறை மேலே பக்தியாக இருக்கிறது. இறைவனுக்கு வந்து எப்படின்னா தினசரி கோயிலுக்கு போகிறது, அங்கே அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது, அதேமாரி வந்து இறைவன் கோயிலில் அன்னதானம் அளிப்பது, அதுமாதிரி தினசரி வந்து வீட்டில் பூஜைகள் செய்வது, எல்லாம் வாரம் ஒரு முறை செய்வது, இதெல்லாம் இறைவனுடைய நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். அதுமாதிரி குருவும் அப்படி தான். குருவுக்கும் நீங்கள் என்ன பண்ணி அவருக்கு தேவையான, அவருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி அவரை வந்து பார்த்து முன்னே வணங்குறது, அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறது, பக்தியாக இருக்கிறது, அவருக்கு உணவு அளிப்பது, அதுமாதிரி அவர் தேவையான தங்குமிடெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, பண உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து குருவுக்கு நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் உங்கள் மேலே வந்து அவருக்கு அன்பு ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய வித்தைகள் கற்றுக் கொடுப்பாரு. நீங்களும் குருவை நல்லா தேர்ந்தெடுக்கணும். குருவுக்கு வந்து உண்மையிலேயே வித்தைகள் தெரியுமா, அவருக்கு வந்து யோக முறைகள், அதேமாதிரி வைத்திய முறைகள், அது மாதிரிலாம் தெரியுமான்ட்டு பார்த்துக்கணும். அதுமாதிரி முக்கியமாக வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். நல்ல தேஜஸாக இருக்காரா, நல்ல ஒளிமித கண்கள் இருக்கா, நல்லா புத்தி கூர்மையோடு இருக்காரா, ஞானத்தோடு இருக்காரா, இதெல்லாம் பார்த்து தான் குருவை தேர்ந்தெடுக்கணும். அப்போது அதுமாதிரி தேர்ந்தெடுக்கும் போது நீங்களும் வாழ்க்கையில் வந்து ஒரு மேல்நிலைக்கு போகலாம். இந்த ஒரு பதிவும் பார்த்தீங்கன்னா, இது மனிதனை மாமனிதனாக மாற்றக்கூடிய என்னென்ன விஷயம் அதுமாதிரி மாறிங்களோ அதுக்காக இந்த பதிவு தான். ஒவ்வொரு பதிவும் அப்படி தான். அதனால தான் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது நிறையா பதிவுகளுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயிற்சி எடுத்தாலே போதும், ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களோட வாழ்க்கை இருக்கும், துன்பமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். அப்போ வந்து குரு பக்தி இது பார்த்தோம். அடுத்த படி என்னென்னா ஜபம். ஜபம் எப்படி செய்யணும். இப்போ இன்றைக்கும் சில வார்த்தைகளை சொல்கிறோம். அதாவது எனக்கு வந்து 108 வேலை இருக்குது, அது 108 தடம் ஏன் நடக்கிற, அதே மாதிரி எனக்கு 1008 வேலை இருக்குது, ஏன் இந்த வேலையை எனக்கு கொடுக்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அது என்ன 108 1008. ஏன்னா அந்த காலத்தில் 1008ன்றது ஜபம் செய்ய முறை, 108ம் அப்படிதான். அந்த காலத்தில் அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிரகஸ்தர்கள் வந்து அவங்களோட கடமை என்னன்னா 108 முறைகள் மந்திரம் செய்கிறது. அதே மாதிரி வந்து பெரியோர்கள்லாம் சாது சன்னியாசிகள் அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இவங்கெல்லாம் செய்கிறது 1008 ஜபங்கள். ஒரே தடவை செய்யணும் அவசியம் கிடையாது. 100 எண்ணி எண்ணி ஒரு 10 கல் எடுத்து வச்சுக்கணும். 100 எண்ணி எண்ணி 10 ஒரு நாள் ஃபுல்லாகவே 10 முறைகள் செய்கிறது. அதாவது 100 செஞ்சுட்டு லாஸ்ட்டில் முடிக்கிறது. இதுதான் வந்து 1008 முறைகள். வடநாட்டில் சில பெரியவர்கள்லாம் இது கம்பல் செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் விட்டு எல்லாம் காலைல கிளம்பும் போது தினசரி ஒரு கடமையாக வச்சு செஞ்சாங்கன்னா அவங்க நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஞாபக சக்தி இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சீக்கிரமாக இருப்பாங்க. பெரியவங்களும் அப்படி தான். நீங்களும் காலைல எழுந்து வேலைக்கு போக முன்னாடி இதுமாதிரி உட்காந்து 108 முறை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போனீங்க, வேலை டென்ஷனாக இருக்காது, வியாபாரம் நல்லா சம்பாதிப்பீங்க. அதுமாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க, நல்லா வேலை செய்வீங்க, அங்கே நல்லா மற்றவங்க நல்லா செஞ்சு பேசி கரெக்டாக எல்லா விஷயம் கரெக்டாக செய்வீங்க. அதே மாதிரி இப்போ வீட்டில் பெண்களும் அப்படி தான். அவங்களும் இப்படி செஞ்சாங்கன்னா நல்ல குடும்பம் வழிநடத்த முடியும். உங்களுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா லக்ஷ்மி கலையோடு இருப்பீங்க, தெய்வ அம்சத்தோடு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மட்டும் நினச்ச உடனே கிடைக்கும். ஜபம் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ உடனே உங்களுக்கு கை கொடுக்கும். மாமனிதனாக மாற முடியும். அதாவது சக்திகள் நம்மளே தேடிக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாம் பயிற்சி தான். அந்த காலத்தில் நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லாம் உங்களுக்காக தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி ஜபங்கள் செய்யும்போது 3 வகையாக பிரிச்சுக்கணும். அதாவது எப்படின்னா வைகரி, உபாம்சு, மானசீகம். வைகரின்றது நல்லா வாயை விட்டு சொல்கிறது, உபாம்சுன்றது வாய்க்குள்ளேயே மனமனு சொல்கிறது, மானசீகன்றது மனசுக்குள்ளே சொல்கிறது. இது மாதிரி 3 வகையாக பிரித்து வச்சுக்கணும். இப்போ 108 மனைகள் இருக்கும். 108 மந்திரம் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து 108 பூவை எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது இலைகளை வச்சுக்கிட்டோ அப்படின்னு செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து வெறும் தண்ணியால் கூட இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்போது வந்து 3 பிரிச்சு எப்படின்னா 54 முறை வாய் விட்டு சொல்லணும், சத்தமாக சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அதில் பாதி 27 முறைக்கு வந்து வாய் மனமுறுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் மீதிக்கிறது மனசுகளில் சொல்லணும். இதுதான் முறைகள் 3 விதமாக. சரி, இந்த ஜபங்கள் எப்படி செய்யணும்னா உள்முகமாக தான் செய்யணும். ஜபங்களை வந்து உள்முகமாக தான் செய்யணும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துக்கிட்டு மற்றவங்க பேசிக்கிட்டு அப்படின்லாம் செய்யவே கூடாது. அதனால் பலனும் கிடையாது. அது ஜபங்கள் செய்யும்போது ஏன்னா சிந்தனைகளை வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வர்றோம். அது எப்படின்னா குதிரை வந்து இஷ்டத்துக்கு ஓடும். அது ஒரு லகான் கையில் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக நிறுத்த முடியும். அதே மாதிரி தான் எண்ணெய் ஓட்டங்களும் இந்த டார்ஸ்ன்னு சொல்லுவோம். டார்ஸ் வந்து எந்த நேரம் ஓட்டிகிட்டே இருக்கும், கண்ணாமனா ஓட்டிகிட்டே இருக்கும். அதை தடுத்து ஒரு நிறுத்துறீங்க பாருங்க. இதுதான் எளிய பயிற்சி. தியானம் செய்கிறது. தியானம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது எளிய முறைகள். இது அந்த எண்ணத்தை தடுத்து ஒரு இடத்துல நீங்கள் குவிக்கும் போது உங்களுக்கு சக்திகள் கிடைக்கும். அதுதான் வந்து இது எப்படி எளிமையாக சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் உள்முகமாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அதை வந்து ஈஸியாக எளிமையாக கர்ப்பவதி போல ஜபம் செய்யணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. கர்ப்பவதின்னா என்ன? அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சிந்தனை எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்கும். வயிற்றுக்குள்ளேயே அந்த சிந்தனை அவங்களுக்கு குழந்தை அந்த வயிற்றுல அந்த சிந்தனையே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லா கர்ப்பவதியும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரகாசமாக இருப்பாங்க. முகம் கண்கள் வந்து ஒரு காந்த கண்களாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த டைமில் இருக்கும். ஏன்னா அவங்க சிந்தனை ஃபுல்லாக அவங்க வயிற்றில் இருக்கும். உள்முகமாக இருப்பாங்க. இப்படி தான் ஜபம் செய்யணும். உள்முகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே அது மாதிரி இருந்தீங்கன்னா, உள்முகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்ல வசீகரமாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும், ஞாபகம் மறதி இருக்காது. பெரியவங்களாம் ரொம்ப ஞாபகம் மறதி அதிகம். அதேமாதிரி சின்ன பசங்கள்லாம் அந்த படிப்பு டென்ஷன் ஜாஸ்தி, ஞாபகம் மறதி அதிகம். அப்போ இது மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது காலைல ஏஞ்சோடனே ஒரு நித்திய கடமையாக வச்சுக்கணும். 108 முறை செய்யணும் அப்படின்னு. அதுக்கான மாலைகள் வந்து என்னென்ன மாலைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும், எல்லா மாலையும் செய்யலாம். எப்படி செய்யணுன்ட்டு அடுத்த பற்றியில் உங்களுக்கு போடுறேன். அதை வச்சு கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதே போல் இது வந்து நேரடியாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கன்னா என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு நான் ஃபீஸ்லாம் போட மாட்டேன். அதேமாதிரி குரு காணிக்கை கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் விருப்பப்படி நேரடியாக வந்தீங்கன்னா
பூ பழம் வெத்தலை பாக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கை அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். கம்மியாக கொடுக்கலாம், அதிகமாக கொடுக்கலாம். அது உங்களை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து இது வியாபாரம் இதை வச்சு செய்யலை. ஏன்னா இது சிவனோட கலைகள் அத்தனையும் இதை வச்சு வியாபாரம் செய்யக்கூடாது. ஏன்னா அவருடைய கலையை அவருடைய சொத்தை வச்சுன்னா அப்படின்னா பிடிக்க தப்பு இல்லையா? அதுமாரி அதை வச்சு சம்பாதிக்கிறவங்களும் போலியாவில் தான் இருப்பாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் இதெல்லாம் வந்து நித்திய கடமையாக வச்சுக்கிங்க. ஜபங்கள் செய்யுங்க. அதுமாதிரி பெரியவங்க செய்யலாம், சின்ன பசங்க எல்லாமே செய்யலாம். ஏன் இன்றைக்கும் பார்த்தலாம் சில வடநாட்டிலாம் நல்ல ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வித்யார்த்தி சொல்லுவாங்க சின்ன பசங்க. அழகாக உட்காந்து காலைல 5 மணி 5:30 மணி 5 மணி அங்கெல்லாம் குளிரும். வந்து கரெக்டாக உட்காந்து காயத்ரி ஜபம் செய்வாங்க. அதுமாரி அதுக்கு என்னென்ன மந்திரங்கள் கூட நான் சொல்கிறேன். என்ன மந்திரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கும் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.